ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இடம் பார்த்திங்கன்னா மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இது போல் மதுரையில் பார்த்திங்கன்னா பெரியார் பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது. அதுபோல் மாட்டுத்தாவணியில் இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் தான் பார்த்திங்கன்னா தேனி, கம்பம், கொடைக்கானல், திண்டுக்கல், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர், ஸோ இங்கே போகிறதுக்கான பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும். ஸோ இப்போ நம்ம கொடைக்கானல் போகிறதுனால இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி கொடைக்கானல் போகணும், எப்படி பஸ் எடுக்கணும், எந்த ரூட்டில் போகணும், எவ்வளோ நேரம் ஆகும், ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தினமும் காலையில் 3:30 மணிலேருந்து ஒரு ½ ஃப்ரீக்வன்சியில் ரெகுலராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மதுரையிலேருந்து கொடைக்கானலுக்கு டைரெக்டாக பஸ்ஸஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினா நம்ம வத்தலகுண்டு போயிட்டு அங்கேருந்து கொடைக்கானலுக்கு இன்னொரு பஸ் எடுத்துக்கலாம். மதுரையிலேருந்து கொடைக்கானலில் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரஃபாக ஒரு 115 கிலோமீட்ரு. பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் தாராளமாக ஆகும் கொடைக்கானல் போய் சேர்கிறதுக்கு. சப்போஸ் நீங்கள் காரில் இல்லை பைக்கில் போனீங்கன்னா 3 ஹவர்ஸில் நீங்கள் கொடைக்கானல் போய் சேர்ந்துடலாம். பஸ்ஸில் போகிறதுக்கு 100 ருபீஸு ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கடந்து போகிற பகுதி பார்த்திங்கன்னா பறவைக்கும் சமையலருக்கும் இடையில் உள்ள பகுதி. அதிசயம் தீம் பார்க் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த பாலம் பார்த்திங்கன்னா வைகை குறுக்கால கட்டியிருக்க பாலம். ஸோ அந்த பாலமே பார்த்திங்கன்னா ரஃபாக 50 இயர்ஸ் ப்ளஸ் பழமையான பாலம். ஏவி பிரிட்ஜுக்கு அடுத்தபடி ஒரு மதுரையில் உள்ள ஒரு பழமையான பாலம் அது. இப்போ நம்ம சமயநல்லூர், கன்னியாகுமரி, பெங்களூர் ஹைவே ரீச் ஆகிட்டோம். அதாவது சிட்டியிலேருந்து எக்ஸிட் ஆகி ஹைவேக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து மேஜர் பிளேஸ்னால் வாடிப்பட்டி. ஸோ வாடிப்பட்டி தாண்டி கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பெங்களூர் ஹைவேலேருந்து டீவியேஷன் எடுத்து ஒரு நார்மல் ஸ்டேட் ஹைவேஸ் ரோடு எடுத்து சிலுக்குவார்பட்டி, நிலக்கோட்டை, வத்தலகுண்டு போய் சேருவோம். பஸ்ஸில் போகிறீங்கன்னா இதுதான் ரூட்டு. சப்போஸ் நீங்கள் காரில் பைக்கில் வரீங்கன்னா நம்ம கொடை ரோடு வரைக்குமே ஹைவேஸில் போயிட்டு அங்கேருந்து டீவியேஷன் எடுத்து நம்ம வத்தலகுண்டுக்கு போகலாம். இப்போ நம்ம வாடிப்பட்டிக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஒரு பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. சப்போஸ் நம்ம பைக்கு, காரில் ப்ரைவேட்டாக வரோம்னா வாடிப்பட்டி வில்லேஜை நம்ம பைபாஸ் பண்ணிகிட்டே போயிடலாம். இப்போ நம்ம நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து டிவியேட் பண்ணி ஸ்டேட் ஹைவேஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் மேஜர் ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா சிலுக்குவார்பட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை. அடுத்து ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வத்தலகுண்டு சேர்ந்துருவோம். ஸோ வத்தலகுண்டில்
பெரும்பாலும் பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாமே இறங்கிடுவாங்க. திரும்ப புதுசாக வந்துட்டு ஒரு க்ரௌடு வந்து பஸ்ஸில் ஏறுவாங்க. ஒரு 5 to 10 minutes வரைக்கும் வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாப்பில் வந்துட்டு பஸ் வந்து வெயிட் பண்ணும். வத்தலக்குண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ராவல் வந்துட்டு நார்மலாக இருக்கும். வத்தலக்குண்டு தாண்டிங்கனாவே உங்களுக்கு அந்த அந்த ஹில்ஸ் நீங்கள் ரீச் பண்ண போகிறீங்களா, ஸோ அந்த சூழலில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். கொடைக்கானலில் மலையோட ஃபுட்டில் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏராளமான எஸ்டேட்ஸு, தோட்டங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெசார்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வழிநடுகு நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம வத்தலக்குண்டு பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 10 minutes வந்து இங்கே வந்து பஸ்ஸு நிற்கும். ஸோ பெரும்பகுதி க்ரௌடு வந்து இங்கே இறங்கிடுவாங்க. புதுசாக வந்துட்டு ஒரு க்ரௌடு வந்து பஸ்ஸில் ஏறுவாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் பெரியகுளம் ட்ராவல் பண்ணுவோம். ஒரு இடத்துல வந்து நம்ம கொடைக்கானலுக்கு வந்துட்டு டீவியேஷன் எடுப்போம். இந்த ரோட்லேயே நம்ம நேராக போனால் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, தேனி, வைகை டேம், ஸோ இந்த இடங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த ரோட்டில் நம்ம நேராக போனால் வரும். நம்ம இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீவியேஷன் எடுப்போம் கொடைக்கானல் போகிறதுக்கு. ஸோ இந்த டீவியேஷன்லேருந்து ரஃபாக ஒரு 10 minutes நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னா மலையோட அடிவாரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ அந்த அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டும் இருக்கும். சரியாக ஒரு 1.25 மணி நேரத்தில் நம்ம கொடைக்கானலோட மலை அடிவாரத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு ரஃபாக ஒரு 2 hours 15 minutes வரைக்கும் தாராளமாக எடுக்கும். மொத்தம் ஒரு 45 kilometers நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 45 kilometers கம்ப்ளீட்டாக வந்து ஹில்ஸு. மலை அடிவாரத்துலேருந்து நம்ம ஏறி கொஞ்சம் தூரம் ஒரு 5-10 minutes நம்ம போயிட்டோன்னாவே நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல் வியூ கிடைக்கும். மஞ்சளாறு டேமோட வியூ. அந்த வியூ பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes நீங்கள் வந்து அந்த டேமை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். அதோடு நம்ம வந்து டம்டம் பாறையை வந்து ரீச் ஆயிடுவோம். ஏற்கனவே சொன்னது போல் இப்போ நம்ம வந்துட்டு அந்த மஞ்சளாறு டேமோட வியூவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
அது லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அந்த டேமை வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நம்ம போகிற பஸ் வந்துட்டு வளைஞ்சு நெளிஞ்சு மலை ஏறிட்டுருக்கோம். ஒவ்வொரு நெளிவழியும் வந்து நீங்கள் டேமை வந்து பார்க்க முடியும். அதுவும் நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது இன்னும் பிரமாதமாக இருக்கும் அந்த வியூ. வீடியோவில் அந்தளவுக்கு நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. சம்மர்லே இந்த டேமோட வியூ வந்து இவ்வளோ பிரமாதமாக இருக்குது. மான்சூன் அப்போ வந்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம டம் ராக் வியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12:30. இன்னும் அடுத்த மேஜர் ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து ஊத்து. ஸோ ஊத்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். தமிழ்நாடு கேரளாவில் உள்ள மற்ற ஹில் ஸ்டேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொடைக்கானலில் என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு ஹேர்பின் பெண்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. மலை வந்துட்டு நிறையா கர்வ்ஸு ஸ்லோப் இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா மரங்கள் இருக்கும். நீங்கள் பெரும்பாலும் ஹில் ஸ்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து அந்த நேச்சுரல் ஃபாரஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த இலைமுறை காய அந்த மரங்களுக்கு இடையில் வந்துட்டு நீங்கள் அந்த கொடைக்கானல் ஹில்ஸை வந்துட்டு நீங்கள் ரசிச்சுட்டே வந்து ட்ராவல் பண்ணலாம். அதுதான் இந்த கொடைக்கானல் ஹில்ஸோட பியூட்டி. இப்போ இந்த ஹில்ஸில் நம்ம போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஏராளமான பிரிவுகள் வரும். ஸோ ஒவ்வொரு பிரிவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலை கிராமங்களுக்கு வந்து அந்த ரோடு வந்து கொண்டு போகும். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம தாண்டி வந்தது பார்த்திங்கன்னா தாண்டிக்குடின்னு ஒரு இடம். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு விஜயோட படம் ஜனநாயகன் கூடி அங்கே தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இங்கே தான் டிவிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல.
இப்போவே இந்த இடம் வந்துட்டு இவ்வளோ பசுமையாக இருக்குது. மான்சூன் அப்போ வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பசுமையாக உங்களுக்கு இருக்கும். அதுபோல் வந்துட்டு கிளைமேட்டும் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இது தவிர்த்து அந்த மலை நெடுக நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம்ல, அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்லேயும் வந்துட்டு ஏராளமான ஃபால்ஸ் இருக்கும். இப்போ நார்மலாக சம்மரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபால்ஸ் பார்க்க முடியாது. நீங்கள் சில்வர் கேஸ்கட் தவிர்த்து வேறு எந்த ஒரு ஃபால்ஸும் பார்க்க முடியாது. பட் மான்சூனில் சின்ன சின்ன ஃபால்ஸு, சில ஃபால்ஸ் வந்து பெருசாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்க்க முடியும். சம்மரில் வந்துட்டு சுத்தமாக வாய்ப்பு கிடையாது. அதுபோல் நீங்கள் ப்ரைவேட்டாக கார் இல்லைனா பஸ்ஸில் வந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நல்ல லொக்கேஷனில் வந்து நம்ம நிப்பாட்டி இயற்கையை வந்துட்டு ரசிச்சுட்டு நம்ம ட்ராவல் பண்ண முடியும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறனால ஒரே ஆப்ஷன் வந்துட்டு நம்ம பஸ்ஸோடையே சேர்ந்து பார்த்துட்டே போக முடியும் தவிர்த்து எந்த இடத்துலையும் நம்ம நிற்க முடியாது, பஸ் ஸ்டாப்பிங் தவிர்த்து. ஒன்ஸ் நம்ம ஊற்றை வந்து கடந்துட்டோம்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டோட இன்னும் ப்ளசண்ட்டாக ஆயிரும். மான்சூன் குளிர்காலத்தில் சொல்லவே வேணாம், ரொம்ப குளிராக இருக்கும். அடுத்த பஸ் ஸ்டாப்பிங் வந்துட்டு மச்சூர். ஒரு 1:30க்கு நாங்கள் ரீச் ஆனோம். ஸோ அங்கேருந்து கொடைக்கானல் வந்துட்டு ஒரு 16 கிலோமீட்டர்ஸு, பெருமாள் மலைக்கு வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸு. ரஃபாக ஒரு 1 ஹவரில் வந்துட்டு கொடைக்கானல் ரீச் ஆயிடுவோம். இந்த ஜேர்னி தான் வந்துட்டு நம்ம டோட்டல் ட்ராவலிங் டைம்லேயே வந்துட்டு ரொம்ப ப்ளஷரபிள் ஜேர்னின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கிளைமேட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சுற்றுச்சூழலும் பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும். அடுத்த பஸ் ஸ்டாப்பிங் பார்த்திங்கன்னா பழனி பிரிவு. ஸோ பழனி பிரிவுக்கு நாங்கள் 1:45க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அங்கேருந்து கொடைக்கானல் வந்து ஜஸ்ட் ஒரு 12 கிலோமீட்டர்ஸு. பழனி பிரிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழனியிலேருந்து வரவங்க அந்த ரூட்டில் வருவாங்க. ஸோ அந்த ரூட்டை வந்து இப்போ நம்ம வந்திருக்கிற வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் அளவுக்கு வந்துட்டு ரோடு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸ்டில் நீங்கள் பழனியிலேருந்து வரீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஷார்ட்டு. அடுத்த ஸ்டாப்பிங் வந்து
சில்வர் கேசக்கு. நாங்கள் சில்வர் கேசக்கு வந்து 2 மணிக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து கொடைக்கானல் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர்ஸு. ஹார்ட்லி ஒரு 20-25 மினிட்ஸில் நீங்கள் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டே போய் சேர்ந்துடலாம். கொடைக்கானலில் இது ஒரு மேஜர் அட்ராக்ஷன்னு. கொடைக்கானல் வரவங்க, அதாவது காரில் பைக்கில் வரவங்க கட்டாயம் இந்த இடத்துல நிற்காமல் போக மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபால்ஸ் இது. அடுத்த பஸ் ஸ்டாப்பிங் வந்துட்டு ஷென்பகனூர். 2 மணி 5 நிமிஷத்தில் வந்துட்டு நாங்கள் ஷென்பகனூர் வந்து ரீச் ஆனோம். ஒன்ஸ் நீங்கள் ஷென்பகனூர் தாண்டிட்டீங்கனாவே உங்களுக்கு ஏராளமான ஸ்டேஸ், அதாவது லாட்ஜு, ரெசார்ட்ஸு இதெல்லாம் நீங்கள் நிறையா பார்க்க முடியும். கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு விட இந்த இடங்களில் வந்துட்டு ஸ்டே வந்துட்டு ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஷென்பகனூரில் வந்து ஒரு 15-20 மினிட்ஸில் நம்ம கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆயிடலாம். அடுத்த பஸ் ஸ்டாப்பிங் வந்துட்டு மூஞ்சிக்கல். ஸோ மூஞ்சிக்கல் வந்து நாங்கள் 2:15 ரீச் ஆனோம். ஃபர்தராக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடலாம். ஸோ 2:25க்கு நாங்கள் கொடைக்கானலில் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டோம். கொடைக்கானல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே 3 அட்ராக்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு கோக்கஸ் வாக்கு, இன்னொன்று பொட்டானிக்கல் கார்டன்ஸு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடைக்கானலில் லேக். ஸோ அந்த லேக் வந்துட்டு நீங்கள் சுற்றி வந்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன லேக் மாதிரி இருக்கும், பட் வந்து நலிஞ்சு போகும் அந்த லேக்கு. ஸோ 7 கிலோமீட்டர்ஸு. இது தவிர்த்து ஏராளமான அட்ராக்ஷன்ஸ் வந்து கொடைக்கானலில் இருக்குது. ஸோ அந்த அட்ராக்ஷன்ஸ்லாம் நீங்கள் போகணுன்னா நீங்கள் டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் இந்த மாதிரி அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா டால்ஃபின் நோஸு, பில்லர் ராக்கு, இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதுதான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு. ஃபைனலாக 3 hours 55 minutesல நாங்கள் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு வந்து ரீச் ஆகிட்டோம். கொடைக்கானலுக்கு வந்துட்டு நான் பல முறை வந்திருக்கேன், நிறையா வீடியோஸும் பண்ணியிருக்கோம், நம்ம சேனல்லையும் இருக்குது. சப்போஸ் அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கட்டாயம் வந்துட்டு அந்த வீடியோஸ் பாருங்கள். இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.